ஒரு பக்கம் மழை பெய்துட்டு வந்தாலுமே ஒரு தங்க ஜொலிக்கிற பேப்பர் அப்படியே காத்துல பறந்து வந்து ஒரு மரத்தின் கிளை மேல ஒட்டிக்கிச்சு. அதே காட்டுக்குள்ள குப்பை காகிதங்களை ஏறி தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு வந்த ஆகாஷ் காக்காக்கு காவிய குருவி என்ற மனைவி, ராணி குருவி மற்றும் தேஜ் காக்கா என்ற பசங்க இருக்காங்க. பொறுக்குன்னு குப்பை காகிதங்களை வித்துதான் தன்னோட குடும்பத்தோட வாழ்க்கையை ஓட்டிட்டு வந்தது. சரியா அணிக்கும் கூட குப்பை காகிதங்களை ஏறி ரொம்பவே சோகமா வீட்டுக்கு வந்தடைந்தது. அதே நேரத்துல பசங்க கட்டில் மேல நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ காவியக்குருவி கொஞ்சம் ஆச்சரியத்தோட, அட அது என்னங்க அதுக்குள்ளேயே வந்துட்டீங்க? நான் என்ன பண்ணுவேன் காவியா? காட்டு முழுக்க மழை பெய்துட்டு வருது. இந்த மழைக்கு எல்லா காகிதங்களுமே நனையுது. இப்படியே போயிட்டு இருந்தா நம்மளுடைய பசங்களை எப்படி வளர்ப்போம்? அது மட்டும் இல்லாம புது வீட்டுக்கு எப்படி கூட்டிட்டு போவோம்? அதை தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் காவியா. அதுக்கு தான் நானும் அந்த வயசான கழகுக்கு சமைச்சு கொடுக்குற வேலைக்கு போறேன்னு சொன்னானா, நீ தான் ஒத்துக்கல. நான் சம்பாதிக்கிறேன்ல காவியா, அப்புறம் நீ எதுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டில இருந்து பசங்களை பார்த்துக்கோன்னு சொன்னேன். இப்போ வேற மழைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு, நமக்கு சம்பாதிக்க கூட வழி இல்லை. அந்த வயசானக்கள் கூட வீட்டுக்கு போக வேணாம்னு சொன்னேன்னா எந்த காரணத்துக்கு போக வேணாம்னு சொன்னேன்னு உனக்கும் தெரியும். திரும்பி அதே டாபிக்கு கொண்டு வரேன். நானும் வேலைக்கு போகக்கூடாது, நீயும் சரியா சம்பாதிக்க மாட்டேன், அப்புறம் நம்மளுடைய வீட்டு நிலைமை எப்படி ஓடும்? அப்புறம் நம்மளுடைய பசங்களுக்கு உணவு எப்படி? கனமழை பெய்து வந்தால் நம்மளோட வீடே இடிஞ்சு போற நிலைமையில இருக்கு. ஒரு பக்கம் நம்மளோட வீட்டு நிலைமையும் பாருங்க. இதை பார் காவியா, உன்னையும் பசங்களையும் எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் எப்போ வீடு கட்டணும், எந்த விதமாக கட்டணும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த மலையில காட்டில் நினைறது எதுக்குன்னு வீட்டுக்கு வந்தேன். ஆனா உங்களுக்கு இந்த மனைவி உங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாள். அட இப்போ நான் அதை சொல்லலை காவியா. ஆனா அதோடைய அத்தை அப்படிதான் இருக்கு. நேற்று வரைக்கும் என்னுடைய பையில நிறைய குப்பை காகிதங்கள் இருந்ததுனால நிறைய சம்பாதிக்கலான்னு ஒரு நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு என் கையில் சம்பாத்தியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மழை காரணமாக குப்பை காகிதங்களும் கிடைக்கல. அந்த நிலைமை தானே இன்னைக்கு. அந்த விதமா சொன்ன உடனே மனைவி குருவிக்கு பயங்கரமா கோவம் வந்தது. புருஷன் கூட பார்க்காம கோவத்துல எட்டி விட்டா. அதோட அந்த ஆகாஷ் காக்கா வருத்தத்துல அழுதுகிட்டு ரொம்பவே சோகத்தோட அங்க இருந்து கிளம்பி போயிடுச்சு. அப்ப அந்த காவிய குருவிக்கு தான் பண்ண தப்பன்னு சுயநினைவுக்கு வந்தது. உடனடியாக ஜன்னலாண்ட வந்து வெளியில எட்டி பார்த்துச்சு. அதுக்குள்ளே அந்த ஆகாஷ் காக்கா மலையில நனைஞ்சுக்கிட்டு எதிர்காத்துல முன்னோக்கி பறந்துட்டு இருந்தது. நான் தான் அவரை சரியாவே புரிஞ்சுக்க முடியல. மழை பெய்யாதப்போ காட்டு முழுக்க சுத்தி பசி இருந்தாலுமே அதை அடக்கிக்கிட்டு காட்டுல அங்கங்க தென்படுற தண்ணியை குடிச்சு தன்னுடைய தாகத்தை தீர்த்துக்கிட்டு பை நிறைய குப்பை காகிதங்கள் ஏறிட்டு வருவாரு. ஆனா இன்னைக்கு மழை காரணமா அந்த வேலையை அவரால் பண்ண முடியல. அதுக்கே நான் கத்தணுமா? அடைச்சேன், என்ன இந்த ஏலத்தரத்தின் வாழ்க்கை கஷ்டங்களோ. இப்ப போய் அவர் எப்ப திரும்பி வருவாரோ என்னமோ. அந்த விதமா நினைச்சுக்கிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் மலையில நனைஞ்சு போயிட்டு இருந்த ஆகாஷ் காக்கா, அடைச்ச காவியை அடிச்சிட்டால்னு கோவத்தில் வெளியில் வந்தேன் தவிர அந்த காவியை எதுக்காக அடித்தான்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. எப்படியா அந்த காய்கங்களை பொறுக்கி வித்தாதானே அதில் வர காசை வச்சு அவள் எனக்கும் பிள்ளைகளுக்கும் உணவு செய்ய முடியும். அவளோட கவலையிலையும் ஒரு நியாயம் இருக்குல்ல. இன்னைக்கு மழை பெய்யுதுன்னு நான் வீட்டிலே உட்காந்தேன்னா நாளைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கும் வீட்டில்? அவ கேட்ட மாதிரி அந்த வயசான கழுகு வீட்டுக்கு சமைக்க அனுப்பலான்னு பார்த்தா அந்த கழுகு அவ்வளோ நல்லதே கிடையாது. ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்ல அந்த குருவியை தன்னுடைய வச்சுக்கும். என்னுடைய பலகீனம்தான் அதோடைய பலமே. இப்படி யோசிக்காம வெளியில வந்து நான் பண்ண தப்பு தான். அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தின் கிளை மேல தங்கம் கலர்ல ஜொலிக்கிற ஒரு பேப்பர் தென்பட்டது. ரொம்பவே ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு அந்த பேப்பர் அண்ணன் நெருங்கி வந்தது. அட இது என்ன, பார்க்கறதுக்கு பேப்பர் போல தான் இருக்கு, ஆனா தங்கம் போல் ஜொலிக்குது. ஒருவேளை இதுதான் மாயா காகிதமோ? அப்படி நினைச்சுக்கிட்டு அந்த ஆகாஷ் காக்கா ஜொலிச்சிட்டு இருந்த அந்த பேப்பரை கையில பிடிக்கும். அதோட திடீர்னு அந்த பேப்பருக்கு மூஞ்சி வரும். அதை பார்த்து ஆகாஷ் காக்கா ரொம்பவே பயந்து போகும். மற்ற அந்த பேப்பரை திடீர்னு கீழே விட்டுரும். ஏய் இதை பாரு, என்னை பிடி. நான் மட்டும் கீழே விழுந்துட்டேன்னா எனக்கு இருக்கிற மாய சக்திகள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். சீக்கிரமா வந்து என்னை பிடின்னு சொல்றேன்ல. அதை கேட்ட அந்த ஆகாஷ் காக்கா உடனடியாக காத்துல பறந்து ஒரு நிமிஷத்துல அந்த பேப்பர் கீழே தரைய தொடும் போது திடீர்னு அந்த பேப்பரை பிடிச்சு மரத்தின் மேல உட்காந்துரும். அதே நேரத்துல பேப்பர் சந்தோஷத்துல, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த காத்துக்கு நான் எங்கே கீழே விழுந்துருவேனோ, நான் அப்பத்துலேருந்து ரொம்பவே பயந்து போயிட்டு இருந்தேன் தெரியுமா. ஆனால் நீ வந்து பிடிச்சிட்டேன்னு, அதனால் உனக்கு ரொம்ப 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 நன்றி. சரி சரி, அந்த தேங்க்ஸ் எல்லாம் வேணாம். உங்களுக்கு சில மாய சக்திகள் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க, அதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு? ஆமாம் இருக்குது, ஆனால் நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல. மாய காகிதம் தானே நீ?
ஆமா, உண்மைதான். நான் ஏன் மாய காகிதம்? நான் தேவலோகத்துல இருப்பேன். அங்க கடவுள்கள் என்ன கடிதாசல் தான் உபயோகிப்பாங்க. ஆனா என்னுடைய நேரம் சரியில்லாத காரணமாக ஏதோ ஒரு சின்ன தவறு பண்ணி கடவுளோட கோவத்துக்கு ஆளாயிட்டேன். அதனால தான் தேவலோகத்துல இருந்து இங்க ஓடி வந்து மரத்துல மாட்டிக்கிட்டேன். அடட, உன்னுடைய கதை ரொம்ப அருமையா இருக்கு. இது மட்டும் எங்களுடைய டைரக்டர்கள் எல்லாம் கேட்டாங்கன்னு வையேன், பேன் இண்டியா லெவல்ல படம் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நான் உன்னை நம்ப வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. எந்த ஒரு மழையும் வந்தாலும் நனையாம இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேப்பரான வீடு கொடு. அப்படி கேட்ட உடனே திடீர்னு அங்க பேப்பர் வீடு வந்துரும். அப்ப அந்த ஆகாஷ் காக்கா பேப்பர் வீட்டை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படும் மற்றும் அந்த மாய காகிதம் சொன்ன கதைகள் எல்லாத்தையும் நம்பும். இந்த பேப்பர் வீட்டை கொண்டு போய் எங்க வைக்கணுமோ அங்க வச்சுக்கோ. எவ்வளவு மழை வந்தாலுமே இது அங்கேயே தான் இருக்கும், ஒன்றும் ஆகாது. அது மட்டும் இல்லாம இந்த பேப்பர் வீட்டுக்குள்ள தங்குற யாரா இருந்தாலுமே ரொம்ப பத்திரமா தான் இருப்பாங்க. அப்ப அந்த ஆகாஷ் காக்கா அந்த காகிதத்துக்கு கை வணங்கி அந்த மாய வீட்டை பிடிக்கணும்னு நினைக்கும். அந்த மாய வீடு பக்கத்துல தள்ளி போயிடும். ஆனா என்னைக்குமே நான் தரையில விழாம நீ தான் பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம எனக்கு மேல் லோகத்துல இந்த அழைப்பு வந்தா அதுக்குள்ள நான் போயிடுவேன். அது வரைக்கும் நீ தான் என்னை பத்திரமா பாத்துக்கணும். கண்டிப்பாக. அப்படி சொல்லிட்டு அந்த மாய பேப்பரை மரத்துக்கு கட்டி விட்டுரும். அதன் பிறகு அந்த மாய பேப்பர் வீடு ஆகாஷ் காக்கா கைக்கு வந்துரும். அதன் பிறகு அந்த பேப்பர் வீட்டை போய் ஒரு இடத்துல வச்ச உடனே பெரிய வீடா மாறிடும். இந்த விஷயத்த எல்லாத்தையும் தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு சொல்லி அவங்க எல்லாரையும் அந்த பேப்பர் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தது. இனி அப்பத்துல இருந்து அந்த வீட்டுக்குள்ள வாழ ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல தான் உணவை தேடி ஒரு கிருஷ்ணா புறா காத்துல பறந்து போயிட்டு இருந்தது. எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கை எடுத்துக்கிட்டு ஆவேசத்தோட காக்கா போயிட்டு இருக்கும்போது எதிரில் வந்திருந்த கொக்கு அதை தடுத்து, அட உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா காக்கா? எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிற நீ? இந்த விஷயத்துல நான் ஒன்னும் உன்னுடைய பேச்சு கேட்க போறதில்ல கொக்கு. தயவு செஞ்சு நவரு. இந்த எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்க வச்சு அந்த கருப்பு குருவியை எரிச்சு சாம்பல் ஆக்குறேன் பாரு. அப்போ உன்னுடைய கோவம் குறையுமா இல்ல உன்னுடைய பழி எல்லாம் தீந்துருமா? அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? நான் சொல்றத முதல்ல அமைதியா கேளு. நீ என்னுடைய உயிர் நண்பன். நீ எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் என் கண் முன்னாடி. நான் சொல்ற விதமா பண்ணினா உன்னுடைய வாழ்க்கை வாழ்ற முழுக்க அந்த கருப்பு குருவி மேல உன்னுடைய பகையை தீர்த்துக்கலாம். அதே நேரத்துல அதை கொடுமைப்படுத்தலாம் மற்றும் ரொம்பவே கேவலமாகவும் அதை பார்க்கலாம் நீ. அட, அது எப்படி? நான் சொல்றேன் நண்பா, முதல்ல அந்த நெருப்பை அணைச்சிடு நீ. அந்த விதமா கொக்கு சொன்ன உடனே அந்த காக்கா எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்க கொண்டு போய் ஓடிட்டு இருக்கிற நதிக்குள்ள தூக்கி போட்டுரும். அதன் பிறகு அந்த காக்காவும் கொக்கும் சேர்ந்து ஒரே மரத்து கிளையில அமர்ந்து இருப்பாங்க. இப்ப சொல்லு. நீ நான் சொன்ன மாதிரியே அந்த கருப்பு குருவியை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்ப அந்த கருப்பு குருவி தன்னுடைய வாழ்நாள் பூரா உன்னுடைய காலு கீழே கிடக்கும். மற்ற நீ சொன்னதெல்லாம் கேட்கும். நீ அதை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் யாரும் உன்னை கேள்வி கேட்க மாட்டாங்க. மற்றும் நீ அதை எவ்வளவு துன்புறுத்தினாலும் இல்ல கஷ்டம் கொடுத்தாலும் அது யாருக்கிட்டையும் சொல்லாது. மொத்தத்துல நான் என்ன சொல்றேன்னு புரியுது இல்ல? அட, எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ஆனா எங்களுடைய கல்யாணத்துக்கு அதோடைய அக்காவான வெள்ளைப்புறா ஒத்துக்கணும்ல. அந்த கருப்பு குருவியோட அக்காவுக்கு ரொம்பவே காசு பைத்தியமா. அதனால உன்கிட்ட இருக்கிற காசை எடுத்துட்டு போய் அதுகிட்ட கொடுத்தினா நீ சொல்றதெல்லாம் கேட்கும். ஒருவேளை அப்படி கேட்கலனா இன்னும் பணத்தாசையா தூண்டி விடு அதுகிட்ட. நம்மளுடைய தேவையை முடிஞ்ச பிறகு அதையும் நம்ம போட்டு தள்ளிடலாம். என்ன சொல்ற? அந்த விதமா சொன்னதுனால அந்த காக்காவுக்கு கொக்கு சொன்ன எல்லா விஷயமும் ரொம்பவே பிடிச்சு போச்சு. ஒரு நாள் அதுவுமா அந்த காட்டுக்குள்ள ரொம்பவே அன்போட சேர்ந்து வாழ்ந்துட்டு வர காவியா மற்றும் பவ்யா என்ற அக்கா தங்கச்சிங்களான கருப்பு மற்றும் வெள்ளை குருவிகளாண்ட அந்த காக்கா மற்றும் கொக்கும் கிளம்பி வருவாங்க. அந்த கருப்பு குருவி தங்கச்சிக்கு ரொம்பவே நல்ல மனசு மற்றும் உதவி பண்ற எண்ணம் கொண்டது. ஆனா அதோட அக்காவான வெள்ளைக்குருவி ரொம்பவே சுயநலமானது. ஒருவேளை தன்னுடைய தங்கச்சியே ஏதாச்சும் கஷ்டத்துல மாத்தினாலும் உதவி சுத்தமா பண்ணாத குணம் கொண்டது. அங்க அந்த காக்காவை பார்த்த உடனே உடனடியாக அந்த கருப்பு குருவி அங்கிருந்து பறந்து போயிடும். ஆனா அந்த காக்கா தான் கிட்ட இருந்த காசை அந்த வெள்ளைக்குருவிக்கு காட்டும். அதை பார்த்த உடனே அந்த வெள்ளைக்குருவி ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நான் என்ன பண்ணணும்? உன்னுடைய கருப்பு தங்கச்சிய என்னுடைய நண்பனான காக்காவுக்கு கட்டி வைக்கணும். இவன் உன்னுடைய தங்கச்சியை ரொம்பவே விருப்பப்படுறான். பார்த்தாலே தெரியுது இந்த காக்காவும் கருப்பு என்னுடைய தங்கச்சியும் கருப்பு. அதனால காதல் வளர்ந்துருக்கும். கண்டிப்பாக நான் பண்ணி வச்சிடறேன். அந்த விதமா சொல்லிட்டு அவங்களுக்கு வாக்கு கொடுக்கும். அமைதியா நதியோரமாண்ட இருக்கிற கல்லாண்ட அது மேல நின்னு தன்னுடைய நிழல பார்த்துட்டு இருந்த கருப்பு குருவி ரொம்பவே சோகத்தோட இருக்கும்போது அந்த இடத்துக்கு தன்னுடைய தோழியான வெள்ளைப்புறா வந்து அந்த குருவியோட பக்கத்துல உட்கார்ந்து இருந்தது. ஆனா அந்த குருவி புறாவை பார்த்த உடனே எந்த வார்த்தையும் பேசல. அப்ப புறா தான் அதாண்ட போய், அட, நீ இந்த விதமா நதியோரமா கஷ்டப்பட்டு அமைதியா இருந்துட்டு இருந்த அங்க உங்க அக்கா நிச்சயம் பண்ண கல்யாணம் காக்காவோட நின்று போயிடுமா? என்னுடைய கல்யாணம் நிக்காம போகலாம். ஆனா இங்க நின்றுட்டு இருக்கும் போது என்னுடைய மனசுக்குள்ள இருக்கிற பாரம் மற்றும் கவலை கொஞ்சமாச்சும் குறையும்ல.
அட உங்க அக்கா உன்னோட கல்யாண விஷயத்துல அவ்வளோ சுயநலமா இருக்கும்போது நீ அதை எதிர்த்து கேள்வி கேட்காம எதுக்காக அந்த காக்கா கூட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட உன்னத்தான் எங்க அக்காவோட சந்தோஷத்துக்காக. போடி பைத்தியக்காரி, அந்த காக்காவை பத்தி தான் உனக்கு தெரியுமே, அது எவ்வளவு கேடு கெட்டதுன்னு மற்றும் அது எவ்வளவு சுயநலமானதுன்னு உனக்கு தான் தெரியும்ல. தன்னுடைய வாழ்க்கைக்காக பக்கத்துல யாரோட வாழ்க்கையும் நாசம் பண்ண துணிச்சலா இறங்கும். அவனுக்கு சுத்தமா அன்புனா என்னதுன்னு தெரியாது. இப்ப நம்ம எவ்வளவு பேசிக்கிட்டாலும் இல்ல பட்டிமன்றமே வச்சாலும் அந்த காக்காவோட கல்யாணம் எனக்கு கண்டிப்பா நடந்துதான் ஆகும். அடியே லூசு, அந்த காக்கா ரொம்பவே நல்லவன் கிடையாது தானே நான் சொல்றேன். என்னுடைய தலையெழுத்து எப்படி எழுதி வச்சிருக்கோ அப்படிதான் நடக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாதே. இனி என்னுடைய கல்யாண டாபிக்கை பத்தி பேசாது. உனக்கு இல்லாத கவலை எனக்கு எதுக்குடி? அப்போ ஏதோ என்னுடைய உயிர் தோழியாச்சேன்னு உனக்கு நான் நல்லது சொல்ல வந்தேன். உங்க அக்காவோட கேடு கெட்டத்தனமான புத்தியால உன்னுடைய வாழ்க்கை எங்க தொலைச்சிடுவியோன்னு அந்த வருத்தத்துல சொன்னேன். உன்னுடைய கவலை எனக்கு நல்லாவே புரியுது புறா. அதனாலதான் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுக்கான்னு நான் சொல்ல வந்தேன். ஆனா உன்னுடைய அக்கா சந்தோஷத்துக்காக உன்னுடைய வாழ்க்கை தியாகம் பண்ணும்போது நான் என்ன சொன்ன வந்தாலும் நீ எங்க கேட்க போற? பத்திரமா இரு, நான் கிளம்புறேன். அந்த விதமா அந்த புறா அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடும். அந்த குருவியும் நதியில தன்னுடைய நிழலை பார்த்துக்கிட்டு வருத்தத்தோட அழுதுகிட்டே, கருப்பா பொறுக்கிறது என்னுடைய தப்பு கிடையாது. அந்த கடவுள் என்ன அப்படி படைச்சதுனால அவருடைய தப்பு. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையை எங்க அக்காவோட வாழ்க்கைக்கு சரிப்படுத்துற மாதிரி இருந்ததுன்னா அதுக்காக என்னால எதுவும் பண்ண முடியாது. வேற எந்த விதி இல்லாம அந்த காக்காவோட கல்யாணம் நடக்கும். அந்த விதமா நினைச்சு ரொம்பவே வருத்தப்படும். அன்னைக்குன்னு பார்த்து ரொம்பவே இருட்டிடும். வீட்டுக்கு வெளியில அந்த அக்கா குருவி கிளை மேல லாந்தரை பிடிச்சி தன்னுடைய தங்கச்சிக்காக ரொம்பவே ஆர்வத்தோட வாசலாண்ட காத்துட்டு இருக்கும். அந்த காக்கா கூட கல்யாணத்தை நிச்சயத்தை பண்ணதுல இருந்து இந்த கருப்பு குருவி வீட்டுக்கு ரொம்பவே தாமதமா வருது. ஏதோ தன்னுடைய வாழ்க்கையில இழந்து போன மாதிரி. அட என்னடாண்டி ஆச்சு அப்படி கேட்டாலும் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா. மற்றும் நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேள்வி கேட்டு அவ சோகத்துல இருக்கா. அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த கருப்பு குருவி தன்னுடைய வீட்டுக்கு வரும் மற்றும் பசிக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே கட்டில படுத்துரும். மறுநாள் விடிஞ்ச உடனே அந்த கருப்பு குருவி மற்றும் அந்த காக்காக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா கல்யாணம் நடக்குது. அப்போ அந்த காக்கா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதே நேரத்துல அந்த வெள்ளை குருவி பணத்தை பார்த்து சந்தோஷமாவும் இருக்கும். ஆனா அந்த கருப்பு குருவி மற்றும் துக்கத்துல அழுதுட்டு இருக்கும். அந்த குருவி காக்காவோட வாழை தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கும். அப்ப அந்த கூட்டுக்குள்ள சிவரு மேல எங்க பார்த்தாலும் தன்னுடைய போட்டோஸ் இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகும். அதே நேரத்துல அந்த காக்கா கையில ரோசாவை எடுத்துக்கிட்டு ரொம்பவே அன்போட, கருப்பு குருவி, என்னுடைய உயிருக்கு ஈக்குவலா நான் உன்னை ரொம்ப 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 காதலிக்கிறேன். உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஐ லவ் யூ அப்படி சொன்ன உடனே அந்த கருப்பு குருவி ரொம்பவே சந்தோஷத்தோட அந்த ரோசா பூவை வாங்கிக்கும். இங்க நடந்த அனைத்தும் ஜன்னலுக்கு வெளியில கத்திய கையில புடிச்சிட்டு பாத்துட்டு இருந்த அந்த புறா, என்னுடைய உயிர் தோழியே இந்த காக்கா பழிவாங்க கல்யாணம் பண்ணிக்குச்சுன்னு நினைச்சேன். ஆனா உண்மையாலே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்குச்சு. நீ என்னுடைய தோழி ரொம்ப சந்தோஷமா இருப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடும். ஒரு அழகான அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு குறும்புக்கார குருவி வாழ்ந்துட்டு வந்தது. எப்ப பார்த்தாலும் மத்த பறவைகள் கூட ரொம்பவே குறும்புத்தனமா இருந்துகிட்டே இருக்கும். அந்த பறவைகள் கூட குருவியோட குறும்புத்தனத்தை பார்த்து ரொம்பவே சிரிச்சு ரசிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அந்த குறும்புக்கார குருவியோட விளையாட எந்த ஒரு பறவையும் தென்படல. அடடா, இது என்ன? என்னுடைய குறும்புத்தனத்தை காட்டி விளையாட மற்ற பறவைகள் கூட எந்த ஒரு பறவையும் தென்படவே இல்லை. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துல இருந்து சுத்திட்டு இருக்கேன். கழுகு, கொக்கு, கிளி எந்த ஒரு பறவையும் தென்படவே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படுற உணவுக்காக தேடி போயிருப்பாங்களோ? அந்த விதமா நினைச்சுக்கிட்டு முன்னோக்கி பறந்து போயிட்டு இருக்கிற அந்த குறும்புக்கார குருவிக்கு காட்டுல ஒரு பகுதியில மரங்களுக்கு மற்றும் பூச்செடிகளுக்கு தண்ணி ஊத்திக்கொண்டு மற்றும் அதோட பேசிக்கொண்டுட்டு இருக்கிற ஒரு வயசான காக்கா தென்பட்டது. அந்த காக்காவை கிண்டல் பண்ணி கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலான்னு அந்த குருவி அந்த காக்கா ஆண்ட பறந்து வந்தது. ஓ வயசான காக்கா, உசுர இருக்கா இல்லையான்னு தெரியாத அந்த செடி கொடிகள் கூட என்ன பேசிட்டு இருக்கு? இது வெறும் மரங்கள் கிடையாது குருவி, இவங்க எல்லாரும் என்னுடைய நண்பர்கள். நாங்க இந்த விதமா தினமும் சந்தோஷத்தோட சிரிச்சு பேசிக்கிறது எங்களுக்கு ரொம்பவே பழக்கம். நீ போய் உன்னோட குறும்புத்தனமான விளையாட்டை வேற யாருக்கிட்டயாச்சும் காட்டிக்கோ. ஓ வயசான காக்கா, உன்னோடதே முட்டாள்தனம் நினைக்கிறதோ இல்லைன்னா அப்பாவித்தனம் நினைக்கிறதோ எனக்கு சுத்தமா புரியல. மரங்கள் எப்படி நண்பர்கள் ஆவாங்க? அவங்க பைத்தியம் அவங்களுக்கு சந்தோஷமா தானே இருக்கும்ல குருவி. ஆமா ஆமா, உன்னை பார்க்கும்போது எனக்கு உண்மைதானோன்னு தோணுது. அந்த விதமா குருவி சொன்னதுக்கு அந்த வயசான காக்கா எதுவும் பேசாம அந்த தண்ணி ஊட்டிக்கிட்டே அந்த மரங்களோட சிரிச்சு பேசிட்டு இருந்தது. ஆனா அந்த குருவிக்கு அங்க இருக்கணும்னு தோணவே இல்லை.
இந்த வயசான காக்காக்கு முட்டாள்தனம் ஜாஸ்தியாச்சு, இதுக்கு எப்படியாச்சும் பாடத்தை புகட்டி ஆகணும். அந்த விதமா ரொம்பவே யோசிச்சு ஒரு நாள் அந்த வயசான காக்கா தன்னுடைய அறைக்குள்ள ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது அந்த குருவி கையில கோடாரிய கொண்டு வந்து யாரும் பார்க்காத நேரத்துல அந்த இடத்துல இருக்கிற 2-3 செடிகளை வெட்டிடுச்சு. சில செடிகள் கிளைகளை வெட்டிடுச்சு மற்றும் சில செடிகளோட பூக்களை அது மேல நின்று நாஸ்தியாக்கிடுச்சு. தான் பண்ண நஷ்டத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போயிடுச்சு. மறுநாள் அதுவுமா அந்த வயசான காக்கா அந்த செடிகளுக்கு தண்ணி ஊட்டி மற்றும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா பேசிக்கலாம்னு அங்க கிளம்பி வந்து பார்த்தா அந்த இடத்துல வெட்டப்பட்ட செடிகளை பார்த்து ரொம்பவே கண்ணீரோட அழுக ஆரம்பிச்சுது. வெட்டப்பட்ட செடி கிளைகள் மற்றும் நாசமாக்கப்பட்ட பூக்களை பார்த்து ரொம்பவே மன கஷ்டத்தோட துக்கத்துல இருந்தது. ஐயோ என்னுடைய நண்பர்களே, எவ்வளோ பெரிய தப்பு நடந்து போச்சு. நான் இல்லாத நேரத்தை பார்த்து எவ்வளோ கொடூரமான வேலை செய்ய யாருக்கு மனசு வந்திருக்குமோ? யார் இப்படி பண்ணியிருப்பாங்க? என்னுடைய நண்பர்களை இவ்வளோ கஷ்டத்துக்கு குறியாக்குனது யாரா இருப்பாங்க? அந்த விதமா நினைச்சுக்கிட்டு ரொம்ப அழுதுகிட்டு சுத்தி முற்றி பார்த்துட்டு இருந்தது. அங்க எங்கேயும் ஒரு பறவையும் தென்படாது. ஆனா அந்த குருவி மட்டும் ஒரு அடர்ந்த மரத்தின் கிளை மேல உட்காந்து அந்த வயசான காக்காக்கு தென்படாம சந்தோஷத்தோட சிரிச்சிட்டு இருந்தது. அந்த வயசான காக்காவும் அழுதுகிட்டு அந்த மரங்களுக்கு தண்ணி ஊத்தி அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. ஆனா வெட்டப்பட்ட மரங்கள் அந்த வயசான காக்காவோட அழுகிற சத்தத்தை கேட்டு அந்த காக்காவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிச்சு. மற்றும் இந்த தப்பை யார் பண்ணிருப்பாங்களோ அவங்களை கண்டுபிடிக்க காக்காவோட சேர்ந்து உதவி செய்ய நிர்ணயிச்சிருப்பாங்க. வெட்டப்பட்ட மரங்கள் ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசிக்கிட்டு ஒரு திட்டத்தை தீட்டினாங்க. அந்த குறும்புக்கார குருவி திரும்பி அந்த மரங்கள் கிட்ட வர்ற வரைக்கும் அவங்க காத்திருந்தாங்க. அப்போ அந்த குருவி பறந்து வந்து வெட்டப்பட்ட கிளை மேல உட்காந்துச்சு. தான் வெட்டின செடிகளை பார்த்து ரொம்பவே சந்தோஷத்தோட சிரிச்சிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற மரங்கள் மற்றும் செடிகள் அந்த குருவியோட பேச ஆரம்பிச்சாங்க. ஹலோ குறும்பு குருவியே. அப்படி கூப்பிட்ட உடனே குருவி ஷாக் ஆயிடும். ரொம்பவே குழம்பி போன நிலையில கூப்பிட்ட செடியை பார்க்கும். ஹலோ குருவின்னு கூப்பிட்டா உடனடியாக பதில் கொடுக்காம கரண்ட் ஷாக் அடிச்ச காக்கா மாதிரி உறைஞ்சு போய் நின்று ரொம்பவே ஆச்சரியமா பார்க்குற குறும்புக்கார குருவியே. நீங்க யாரு? அட நாங்க தான் செடிகள். நேத்து தான் நீ எங்களை வெட்டிட்டல்ல. அட குறும்புக்கார குருவியே, அதுக்குள்ள நீ எங்களை எல்லாரையும் மறந்துட்டியா? குறும்புக்கார குருவியாச்சே, குறும்புத்தனமான வேலைகள் தான் ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி கேடு கெட்ட வேலைகள் பண்ண எப்படி ஞாபகம் இருக்கும்? அப்படி சொன்ன உடனே அந்த குறும்புக்கார குருவி அங்க இருந்து பயந்து கிளம்பி போயிடும். அந்த பறவைக்கு பின்னாடியே ஒரு பூச்செடி காத்துல பறந்துகிட்டே ஹாய் குருவி அப்படி சொன்ன உடனே அந்த குறும்புக்கார குருவி பயந்துகிட்டே பின்னோக்கி திரும்பி பார்த்தது. அப்ப அந்த பூச்செடி தென்படும். அட அட நீங்க யாரு? அந்த விதமா ரொம்பவே பயந்துகிட்டு கேட்கும் அந்த குருவி. நான் தான் பூச்செடி. நேத்து நீ என்னை வெட்டிட்டேல்ல. அப்படி அந்த பூச்செடி சொன்ன உடனே குருவி இன்னும் பயத்துல முன்னோக்கி வேகமா பறந்து போயிட்டு இருந்தது. அப்போ அந்த பூ குருவியை பின்னோக்கி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அந்த குறும்புக்கார குருவி அந்த பூவை பார்த்து ரொம்பவே பயத்துல வேகமா அதுகிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி செஞ்சது. ஆனா அதனால தப்பிக்கவே முடியல. கடைசியில அங்கேயும் சுத்தி தான் வெட்டின செடிகள் அந்த வந்தது. நீ என்ன பண்ணன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ எங்களையும் மற்ற எங்களுடைய நண்பனான காக்காவையும் ரொம்பவே கஷ்டப்படுத்துன. நீ ரொம்பவே கெட்டவ, அதனால எங்களை மன்னிப்பு கேளு. அப்படி சொன்னதுனால குருவி தான் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ண தப்புக்காக பரிதாபத்தோட என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. உங்களையும் மற்றும் அந்த வயசான காக்காவை கஷ்டப்படுத்தினதுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட ரொம்பவே முட்டாள்தனமாகவும் மற்றும் கொடூரமாகவும் நடந்துக்கிட்டேன். அப்படி தான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கோரி கண்ணீரோட அழுதுட்டு இருந்தது. அங்க இருந்த மரங்கள், செடிகள் மற்றும் பூக்கள் இந்த குறும்புக்கார குருவியோட நேர்மைக்காக இன்னொரு வாய்ப்பு தரலான்னு யோசிச்சாங்க. நாங்க உன்னை மன்னிச்சிட்டோம். நீ இன்னொரு வாட்டி இந்த விதமா பண்ண மாட்டேன்னு எங்களுக்கு வாக்கு தரணும். நீ எங்களையும் மற்றும் எங்களுடைய நண்பனான காக்காவையும் ரொம்பவே அன்பா பார்த்துக்கணும், மரியாதை கொடுக்கணும் மற்றும் அதுக்கு எல்லாப்பவும் உதவி செய்யணும். அந்த விதமா சொன்னதுனால குருவி அதெல்லாம் பின்பற்றுவேன்னு வாக்கு கொடுத்தது மற்றும் தன்னை மன்னிச்சதுக்கு ரொம்பவே நன்றியை தெரிவிச்சுக்குது. கவலைப்பட்டுட்டு இருக்கிற அந்த வயசான காக்காவோட கூட்டுக்குள்ள போய் மன்னிப்பும் கேட்டது. அந்த வயசான காக்கா ரொம்பவே ஆச்சரியப்பட்டது. கொஞ்ச நேரம் கழிச்சு சந்தோஷத்தோட நீ உன்னோட நேர்மையோட என்கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். வா என் கூட, இந்த காடு எவ்வளோ அழகா இருக்குன்னு நான் உனக்கு சுத்தி காட்டுறேன். அந்த விதமா அந்த குருவிக்கு காட்டு முழுக்க சுத்தி காட்டி மரங்கள் பற்றி மற்றும் பூக்களை பற்றி ரொம்பவே விவரமா அற்புதமா விவரிச்சுது. மற்றும் அந்த குருவியும் அந்த வயசான காக்கா கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டு அதோட நட்பாக பழகவும் ஆரம்பிச்சுது. அதோட இயற்கையை பாதுகாக்கிற ஒரு நல்ல குருவியாகவும் திருந்திடுச்சு. நண்பர்களே,
இயற்கையை நம்ம பாதுகாக்கணும். அதுக்கு எந்த விதமான தீங்கும் நம்ம விளைவிக்க கூடாது. நம்மளுடைய இயற்கை உயிருள்ள குணம் கொண்டது. அதோட அதை நம்ம பின்பற்றினோம்னா அது நமக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். மற்றும் நம்ம அதை கஷ்டப்படுத்தினோம்னா அது நம்மளை தண்டிக்கும். நம்மளுடைய இயற்கை தந்த வனர்களை அதை நாசப்படுத்தாம ரொம்ப பொக்கிஷமா நினைச்சு பாதுகாக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் இதே மாதிரி எத்தனையோ கதைகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள பெரியவங்க எல்லாம் சேர்ந்து புறா மற்றும் கிளிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த அழகான ஜோடியில புருஷன்காரன் தான் நினைச்சதை பண்ணி முடிக்கிற வரைக்கும் தூங்காம இருப்பான். அவ்வளோ பிடிவாதக்காரன். அதே நேரத்துல அந்த மனைவியும் ரொம்பவே அடங்காதவ. தன்னுடைய முட்டாள்தனமான கோபத்தினால தன்னுடைய புருஷன் சொன்னதை தவிர மத்த எல்லாத்தையும் பண்ணுவா. ஆனா அவ புருஷன் சொன்னதை மட்டும் கேட்கவே மாட்டா. அதனால அந்த புருஷன் கிளி மற்றும் மனைவி புறா நடுவுல கல்யாணம் ஆனதுல இருந்து தினமும் எந்த ஒரு விஷயத்திலையும் எப்பவுமே சண்டை வந்துட்டு இருந்தது. ஒரு வாட்டி கிளிக்கு பொண்ணு கொடுத்த மாமனாரு மற்றும் புறாக்கு தகப்பனான கொக்கு தன்னுடைய மாப்பிள்ளை கிளியாண்ட ஒரு விஷயத்த சொல்ல வந்திருந்தாரு. மாப்பிள்ள, இப்ப வரைக்கும் உங்களுடைய கல்யாணம் ஆனதுல இருந்து எந்த ஒரு பெரிய பண்டிகை வந்தாலும் உங்களை வீட்டுக்கு வர சொல்லி நாங்க கூப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனா இப்ப வரைக்கும் நீங்க எந்த ஒரு பண்டிகைக்கும் வரவில்லை. ஒருவேளை எங்க சைடு ஏதாச்சும் தப்பு இருந்தா தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி எங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. ஆனா இந்த வாட்டி வரப்போற பண்டிகைக்கு பொண்ணை மட்டும் அனுப்பாம நீங்களும் சேர்ந்து வந்தீங்கன்னா காட்டுக்குள்ள எங்களுடைய மானம் நிலைக்கும். உங்களுடைய மாப்பிள்ள ஏன் உங்க வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாருன்னு இஷ்டத்துக்கு கதை கதையா பேசிட்டு இருக்காங்க எங்க மேல. அதனால இந்த ஒரு வாட்டி என்னுடைய பேச்சை கேட்டு ஏத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. அந்த விதமா ரொம்பவே கெஞ்சி கேட்டுச்சு அந்த கொக்கு. ஆனா அந்த பிடிவாதக்காரான கிளி இந்த விதமா பதில் கூறும். இதை பாருங்க மாமா, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருந்தேன். உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய மகளை எத்தனை வாட்டி வேணா உங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஆனால் என்னை மட்டும் வர சொல்லாதீங்க. உங்களுக்கு உங்களுடைய மாப்பிள்ளை மேலே எவ்வளோ அக்கறை இருக்குன்னு என்னுடைய கல்யாணம் ஆன முதல் வருஷத்துலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் நீங்கள் என்னை பிடிவாத காரணம் இல்லை நான் முட்டாளான நினச்சிக்கோங்க. அதனால் எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை, கவலையும் இல்லை. ஆனால் நான் மட்டும் உங்களுடைய வாசப்படி திரும்பி மிதிக்கவே மாட்டேன். இன்னும் இந்த விஷயத்த நீங்கள் இழுத்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், இன்னொரு வாட்டி என்னுடைய வீட்டுக்கு வர அவகாசம் இருக்காது. நான் நினச்சது மட்டும் நடக்கலைன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது நடக்கிற வரைக்கும் நான் எவ்வளோ பிடிவாதத்துக்கு வேணா போவேன். அப்படி சொல்லிக்கிட்டு அந்த மாமனார் எவ்வளோ கெஞ்சி கேட்டிருந்தாலும் எப்பவோ ஏதோ தவறு நடந்ததுனால அதை மனசுல வச்சுக்கிட்டு திரும்பி மாமனாரோட வீட்டு வாசல மிதிக்க கூடாதுன்னு அந்த கிளி ரொம்பவே பிடிவாதமா இருந்தது. அப்படி தன்னுடைய அப்பா தான் புருஷனை அவ்வளோ கெஞ்சி கேட்டிருந்தாலும் ஆனா அந்த கிளி தன்னுடைய பிடிவாதத்தினால நிராகரிக்கிறத கேட்ட அந்த மனைவி கிளி தன்னுடைய மனசுக்குள்ள இந்த விதமா நினைச்சுக்குது. பாவம், என்னுடைய அப்பா அவ்வளோ இறங்கி வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இவரு ரொம்பவே ஓவர் ஆக்ஷன் பண்றாரு அவருடைய பிடிவாதத்தினால. சரி, அப்படி என்ன தப்பு நடந்தது? அவர் அவ்வளோ ஹாட் ஆகிறதுக்கான காரணம் என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டாரு. இப்போ வந்து இவரு எங்க அப்பாவுக்கே வீட்டுக்கு வர வாய்ப்பு வேற தர மாட்டாரா? இரு, நான் என்னன்னு இவருக்கு காட்டுறேன். என்னுடைய அடங்கத்தனத்தை பத்தி இவருக்கு கம்மியா தெரிஞ்சிருக்கு போல. அந்த விதமா தன்னுடைய அப்பா பட்ட கஷ்டத்துக்கு எப்படியாச்சும் ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும்னு நினைக்குது அந்த புறா. அப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா அந்த புருஷன் கிளி தன்னுடைய நெருங்கிய நண்பர்களான காக்கா மற்றும் கழுக தன்னுடைய வீட்டுக்கு பார்ட்டி கலைக்கிறேன்னு சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லி முன்னாடியே சொல்லியிருப்பாரு. அதனால அந்த கெஸ்ட் எல்லாம் வரத்துக்குள்ளேயே புறா எல்லா ஏற்பாடும் பண்ணிச்சு. ஆனா எல்லா உணவுலையும் உப்பு காரம் அதிகமா போட்டு அந்த உணவோட டேஸ்ட்டை கெடுத்துடுச்சு மற்றும் அதை அவங்களுக்கு பரிமாறிச்சு. அதை டேஸ்ட் பார்த்த அந்த பிடிவாத புருஷன், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இதுதான் உங்க அம்மா சொல்லி கொடுத்த சமையலா? அருமையா சமைக்கிறேன்னு சொல்லி இவ்வளோ கேவலமா சமைச்சு வச்சு எல்லாரோட நாக்கும் சாவடிச்சிட்டேன். நான் கேட்டப்பவே உன்னால சமைக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா நாங்க ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் இல்ல 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருப்போம்ல. இப்படி எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துற. அப்படி கோவத்துல சத்தமிட்டது. அதுக்கு அந்த திமிர் பிடிச்ச பொண்டாட்டி இப்படி பதில் கூறும். ஆஹா, உங்களுடைய பிடிவாதத்தினால எங்களுடைய வீட்டுக்கு வராம ஊருக்குள்ள அந்த காட்டுக்குள்ள எங்க அப்பா அம்மாவை ரொம்பவே அவமானப்படுத்த வைக்கிறீங்கல்ல. அப்போ உங்களுக்கு எந்த ஒரு வழியும் தெரியலையா? இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கொஞ்சம் அவமானப்பட்டதுனால ரொம்பவே அவமானமா நினைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்க வரலன்னா எங்க ஆளுங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். அந்த விதமா பிடிவாத புருஷன் மற்றும் திமிர் பிடிச்ச பொண்டாட்டி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த சண்டைக்கு நடுவில் அவங்க எங்க மாட்டிக்க போறாங்கன்னு நினைச்ச அந்த கிளியோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள சமாதானப்படுத்துற மாதிரி, டே மச்சான் கிளி, நாங்க கிளம்புறோம்டா, எங்களுக்கு இம்பார்ட்டன்டான ஒர்க் வந்திருக்கு. நீங்க ஏதோ உங்க பர்சனல் விஷயத்த டிஸ்கஸ் பண்றீங்க, நடுவில் நாங்க எதுக்கு? அதனால நாங்க கிளம்புறோம்.
எங்கடா நீங்க கிளம்புவீங்க? என்னோட பிடிவாதத்தனத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் ஒன்னு நினைச்சேன்னா அது கண்டிப்பா பண்ணியே ஆவேன். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் என்னோட மனைவி கையால சமையலை செஞ்சு அவளோட ருசியை காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பா காட்டிதான் ஆவேன். அப்படி கொஞ்ச நேரம் மனைவி கூட சண்டை போட்டு திரும்பி அவங்க கையாலேயே சமையலை செய்ய சொல்லி அப்போ வரைக்கும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பசியால காஞ்சு போன வயிறு இன்னும் காய வச்சான். இனி பண்றதுக்கு வேற எதுவும் இல்லைன்ட்டு கண்டிப்பா அவங்க செஞ்ச சமையலை ஏதோ கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அங்கிருந்து எப்படியாச்சும் கிளம்பி போகணும்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. அப்படி கொஞ்ச நேரத்துக்கு அந்த திமிர் பிடிச்ச பொண்டாட்டி சமையல் எல்லாம் சமைச்சிட்டு அதை எல்லாருக்கும் பரிமாறிச்சு. ஆனா இந்த வாட்டி அதுல உப்பு காரம் சேர்க்காம அஜினமோட்டோ மோஷன் சால்ட் எல்லாம் சேர்த்துச்சு. அதனால பாவம் அந்த பிடிவாதக்கார கிளியால ரொம்பவே பயந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்த தன்னுடைய நண்பர்கள் அந்த திமிர் பிடிச்ச பொண்டாட்டி செஞ்ச சமையலால பலியாயிட்டு நான் ஸ்டாப்பா மோஷன்ஸ் போயிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அப்ப அந்த மனைவி புருஷனும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்து திரும்பி கொஞ்சோண்டு தெம்ப கொண்டு வந்து இந்த விதமா சொல்ல வந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க 2 பேருக்கு சண்டையால எங்களுடைய உசிரே போகிற நிலைமைக்கு வந்துருச்சு. திரும்ப இன்னொரு வாட்டி உங்க வீட்டுக்கே நாங்க சுத்தமா வர மாட்டோம். ஆமா, எங்களுடைய கிளியோட பிடிவாதத்தனத்துக்கு மற்றும் உன்னோட திமிருத்தனத்துக்கு நாங்க பலியாக மாட்டோம் புறா. நாங்க மட்டும் இல்ல, இனி உங்க வீட்டுக்கு யாரையும் வரவிடாம நாங்க பார்த்துப்போம். அந்த விதமா அவங்க 2 பேரும் சண்டையால அங்கிருந்து திரும்பி கூட எட்டி பார்க்காம ஓடி போயிட்டாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ். அந்த விதமா அந்த திமிரு பிடிச்ச புறா மற்றும் பிடிவாதக்கார கிளியோட சண்டைக்கு நடுவுல அவங்க சுற்று பக்கத்துல இருந்த மற்ற பறவைகள் பலியாகிறது ரொம்பவே சகஜமா மாறிடுச்சு.